கூட்ட நாடக நிறுவனம் வருக வருக என வரவேற்கிறது. நான் தான் உங்கள் கியூட் போலாபே ஹர்ஷிதா. உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுக்கு ஆதரவு அளித்த தமிழ் கற்றல் கற்பித்தல் குழுவுக்கும் வளர் தமிழ் இயக்கத்திற்கும் நன்றி. செல்வி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு வீரமணி அவர்களுக்கும் எங்கள் பாராட்டுகளை விளைவிக்கிறோம். அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல். இப்போ நீங்க பார்க்க வந்த நாடகத்தை பத்தி பேசுவோமா? இந்த நாடகத்தை பலர் கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, ஏன் சில பாடங்களை கூட கற்றிருப்பீங்க. இப்போ உங்களுக்காக இந்த நாடகத்தை மேடை ஏற்ற போகிறோம். இந்த நாடகத்தை எழுதி இயக்கியது திரு புகழேந்தி அவர்கள். இந்த நாடகத்தை தடையில்லாமல் பார்க்க உங்கள் தொலைபேசியை சைலண்ட் மோடில் வைக்கவும். ஃபோட்டோ அண்ட் வீடியோக்கள் எடுக்கலாம். அதை பகிர்ந்து கொள்ளும் போது அதிபதியை டேக் செய்ய மறந்து விடாதீர்கள். If there's a fire alarm, please stay calm. There are 2 doors at the front and 2 doors at the back. There'll be a staff to guide you to the assembly area. அனைவரும் நாடகத்தை காண மிகவும் ஆவலோடு இருக்கிறீர்கள் என்று தெரிகிறது. இதோ உங்களுக்காக பஞ்சதந்திரம். வாருங்கள் வாருங்கள். புகழ்ச்சிக்கும் நிகழ்ச்சிக்கும் இடையில் தத்தளிக்கும் மனிதர்களின் மத்தியில் நல்லதே நினைக்கும் உள்ளத்துடன் அன்பு நிறைந்த மன்னவனே வாழ்க. முகத்தில் சங்கட ரேகைகள் ஓடுகின்றன. காரணம் என்னவோ? என் 3 மைந்தர்களை தங்களிடம் கல்வி கற்க அனுப்பி 12 பௌர்ணமிகள் கடந்து விட்டன. அவர்கள் எப்படி முன்னேறுகிறார்கள் என்ற கேள்வி என் மனதை சங்கடப்படுத்திவிட்டது. 1000 பௌர்ணமிகள் கொண்ட ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கையில் 12 பௌர்ணமிகள் மிகச் சிறிய காலம். அவர்களை என்னிடம் அனுப்பும் முன் என்ன சொன்னீர்கள் என்று ஞாபகம் இருக்கிறதா? மகன்கள் பிறப்பதே தந்தைகளை சோதனைக்கு உள்ளாக்கத்தான். இன்னும் எத்தனை காலங்கள் தேவைப்படும் அவர்கள் பயிற்சி பெற? அரசராக இருந்தாலும் பிச்சைக்காரராக இருந்தாலும் தங்கள் பிள்ளைகள் அறிவாளிகளாகவும் திறமை மிக்கவர்களாகவும் வளர வேண்டும் என்பதற்காகவே கல்வி கற்க அனுப்புகிறார்கள். ஆனால் பிற்காலத்தில் அந்த பிள்ளைகள் ஒழுக்கமற்ற வாழ்க்கையை வாழும் போதும் பிறகு நஷ்டத்திற்குள்ளாக்கும் போதும் குறுக்கு வழியில் செல்வம் தேடும் போதும் தந்தையும் தாயும் சங்கடமடைகிறார்கள். நல்லதை நினைத்து செய்கின்றோம், அது சில வேளையில் தீமையில் வந்து முடிகின்றது. முதல் 15 வருடங்கள் பிள்ளைகள் பெற்றோர்கள் சொல்லும் கதைகளை கேட்டு வளருவார்கள். அடுத்த 15 வருடங்கள் தங்கள் நண்பர்களின் கருத்துக்களை பின்பற்றி வாழ்வார்கள். அடுத்த 15 வருடங்கள் தங்கள் வாழ்க்கை துணையின் அறிவுரைகளை கேட்டு யோசித்து வாழ்வார்கள். அடுத்த 15 வருடங்கள் தங்கள் வாழ்க்கையில் நடந்த வெற்றிகள், தோல்விகள், நஷ்டங்கள், அதிர்ஷ்டங்களை அடிப்படையாக கொண்டு வாழ்வார்கள். அடுத்த 15 வருடங்கள் இனிவரும் காலத்தை வீணாக்காமல் வாழ வேண்டும் என்பதற்காகவே யோசித்து சிந்தித்து வாழ்வார்கள். இவற்றையெல்லாம் முன்கூட்டியே அறிந்து தெரிந்து வாழும் மனிதர்கள் தலைவர்களாகவும் ஆசான்களாகவும் வாழ்கிறார்கள். நாங்கள் அறிவை கொடுத்து வளர்க்கின்றோம். பிள்ளைகளை வளர்க்காதீர்கள், வளர விடுங்கள். அவர்கள் உங்களின் நண்பர்கள் அல்ல, நீங்கள் அவர்களின் பெற்றோர்கள். முதல் 15 வருடங்கள் நீதி கதைகளை சொல்லுங்கள்.
ஒரு உறவு பிணையை உருவாக்கு. என்னது நீதி கதைகளா? வாருங்கள், சொல்கிறேன். பாருங்கள், சென்று பார்ப்போம். ஆபத்து வருகிறது, ஆபத்து வருகிறது. தண்ணீரை தேடி செல்கிறோம், 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 தண்ணீரை தேடி செல்கிறோம். மழை பெய்யாதினால் தண்ணீர் பஞ்சம். நல்ல காலம், நமக்கு ஒரு தடாகம் இருக்கிறது. நமக்கு தண்ணீர் பஞ்சமே கிடையாது. அப்படியா? அப்புறம் ஏன் மற்ற மிருகங்கள் இங்கே வந்து தண்ணீர் குடிப்பதில்லை? இங்கே இப்படி ஒரு தடாகம் இருப்பதே யாருக்கும் தெரியாது. ஓ, அப்படியா? மறைந்த இடத்தில் இருப்பதனால் மட்டும் இல்லாமல் ரகசியமாய் வைத்திருப்பதனாலும் யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. ரகசியம். ரகசியம். ஆபத்து, ஆபத்து. ஆபத்தாபத்து, 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 ஆஹா ஆஹா. ஆபத்தாபத்து, 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 ஆஹா ஆஹா. ஏசி பேசி எரிச்சலாக்குற அவுனா கிசுக்கிற ஆஹா ஆஹா. முயல் பட முயற்சி செய்கிறோம், எல்லாமே தகதிமிதா. ஓ ஓ ஓ, இந்த வயசுல எல்லாம் புதுசு, ஏன் நீ தடுக்கிற பெருசு? இந்த வயசுக்கு இதுதான் மவசு, எது செஞ்சாலும் அதுதான் ரவசு. ஆபத்தாபத்து, 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 ஆஹா ஆஹா. ஆபத்தாபத்து, 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 ஆஹா ஆஹா. தண்ணீர், 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 தண்ணீர். யானை, யானை, எனக்கு ஒரு ரகசியம் தெரியுமே. இருந்துட்டு போகுது. அப்படி சொல்லக்கூடாது, என்னிடம் கேளு. முயலே, சென்று விடு. எங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறோம். நீர் எங்கு கிடைக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவுதானா? இப்போ நான் ரகசியத்தை சொன்னால் உங்களுக்கு தெரிந்துவிடும் எங்கே தண்ணி கிடைக்கும் என்று. என்ன ரகசியம்? நான் சொல்லக்கூடாத ரகசியம். ஓ, அப்படியா? புரிகிறது புரிகிறது. ஆமா முயலே, நீங்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீர்கள்? 1000 கணக்கில். புற்கள் கிடைக்கின்றனவா? பச்சை பச்சையாக புற்கள், மரங்களும் உண்டு. தண்ணீர் அருந்த நீண்ட தூரம் செல்ல வேண்டுமோ? இது என்ன கேள்வி? தாகம் இருக்கும் போதெல்லாம். சரி, நீ முதல்ல ரகசியத்தை சொல்லு. அது மட்டும் சொல்ல மாட்டேன். ரொம்ப புத்திசாலி முயல் நீ. போ. ஆமாம் ஆமாம், நானே என் புத்திசாலித்தை கண்டு ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். நான் செல்கிறேன். நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்.
சத்தம் அது? பூமியே அதிருது. என்ன சத்தம் அது? பூமியே அதிருது. ஓடுவோம் தப்பிப்போம். ஓடுவோம் தப்பிப்போம். தண்ணீரை தேடி தடாகத்தை நோக்கி 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 தண்ணீரை தேடி. என்ன மன்னித்து விடுங்கள். நான் தான் ரகசியத்தை யானைகளிடம் சொல்லிவிட்டேன். என்ன மன்னித்து விடுங்கள். என்ன மன்னித்து விடுங்கள். என்ன மன்னித்து விடுங்கள். சில நேரங்களில் பெரியவர்கள் சொல்லும் அறிவுரைகள் கசப்பாகத்தான் இருக்குமானால் அதன் பின்னணியில் உள்ள கருத்தினை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சிறப்பாக இருக்கும். இந்த நல்ல கருத்துக்களை எனது மகன்களுக்கும் கூற வேண்டும். பெற்றோர்கள் செய்த தவறுகளை பிள்ளைகளும் செய்ய வேண்டாம் என்றுதான் அறிவுரை கூறுகிறார்கள். ஆனால் அவரை ஏற்க மறுக்கிறார்கள். முயல்களே கேளுங்கள். முயல்களே கேளுங்கள். நான் சொல்வதை கேளுங்கள். பழிக்கு பழி, பழிக்கு பழி, அது ஒன்றேதான் வழி. நாம் என்ன கோழைகளா? பயத்தால் நடுங்கும் கோழைகளா? சின்னதாக இருப்பதால் சினம் கொள்ளக்கூடாதா? 1000 கணக்கில் நாம் உள்ளோம். ஆணைகள் வரும் 100 தான். 1000 கணக்கில் நாம் உள்ளோம். ஆத்திரம் கலந்த வீரத்துடன் புறப்படுவோம். போர் 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 போர். நாம் கோழைகளும் இல்லை, முட்டாள்களும் இல்லை. யானைகள் நடந்து சென்றதற்கே நம்மில் பலரை கொன்றுவிட்டன. யானைகள் மதம் கொண்டால் பலர் இறப்போம், சிலரே பிழைப்போம். தண்ணீரை தேடி யானைகள் மீண்டும் வரும், அது நிச்சயம். போர் வந்தாலும் நீர் அருந்த திரும்பவும் வரும், அதை தடுக்க வேண்டும். யானைகளிடம் பேசி பார்ப்போம், புத்தியை தீட்டுவோம், புத்திசாலித்தனமாக வெற்றியை பெறுவோம். கடைசி ஆயுதமே போர், அதை உபயோகிக்காமல் இருப்பதே மேல். யோசித்து பார்ப்போம், பேசி பார்ப்போம். யோசித்து பார்ப்போம், பேசி பார்ப்போம். யோசித்து பார்ப்போம், பேசி பார்ப்போம். யோசித்து பார்ப்போம், பேசி பார்ப்போம். முடியாது, முடியாது, முடியவே முடியாது. நீங்கள் அந்த காட்டில் நீண்ட நாள் வசித்திருக்கலாம், அதனால் மட்டும் அது உங்களுக்கு சொந்தமாகி விடாது. காட்டில் எல்லாம் பொதுதான். எங்களை கொல்வதில் உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி? முயலே, நான் முன்பே கூறிவிட்டேன், அது தெரியாமல் நடந்த விபத்து. அதற்கு நாங்கள் காரணமாக முடியாது. அதனால் தான் சொல்கிறேன், இந்த இடத்தை காலி செய். எனக்கு இன்னொரு தண்ணீர் உள்ள இடம் தெரியும். அது இந்த மலையை தாண்டி ஒரு பெரிய ஆறு ஓடுகிறது. அங்கே 1000 யானைகள் நீர் அருந்தினாலும் இந்த தடாகத்தை போல் வற்ற வாய்ப்பே இல்லை. அங்கு நீங்கள் செல்லலாமே. நாங்கள் சிறிய பிராணிகள், அங்கே செல்ல மாதங்கள் ஆகிவிடும். நீங்களோ பெரிய பலசாலிகள், 2 நாட்களில் மலையை கடந்து விடலாம். நீர் அருகிலேயே இருக்கும் பொழுது நாங்கள் ஏன் அவ்வளவு தூரம் செல்ல வேண்டும்? யானைகள் தண்ணீர் அருந்தினால் தடாகம் வற்றியே தீரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு காரணமும் உண்டு, ரகசியமும் கூட. ரகசியமா? அதை நான் உங்களிடம் எப்படி விளக்கி கூறுவேன்? நீங்கள் என்னோடு வந்தால் ரகசியத்தை கூறுகிறேன். சரி. நாங்கள் நிலவின் வாரிசுகள், அதனால்தான் நிலவை போல் வெள்ளையாக இருக்கிறோம். இருந்துட்டு போகுது. இந்த தடாகம் நிலவு எங்களுக்கு கொடுத்த வம்ச அன்பளிப்பு. எங்களை தவிர இங்கு யார் நீர் அருந்தினாலும் அவர்கள் விரைவில் மரணத்தை சந்திப்பர். நம்ப முடியவில்லையே. பழைய காலங்களில்
பல மிருகங்கள் இங்கே நீர் அருந்தி நிலவின் கோபத்தால் இறந்து விட்டன. அதனால்தான் நிலவு இதை மறைத்தே வைத்திருக்கிறது. நான் குடித்து காட்டுகிறேன். நீ கூறுவதெல்லாம் வெறும் கட்டுக்கதை என்று. என்ன அதிசயம்! இந்த நிலவு கரைந்து விட்டது. ஆமாம், நீ நீ என்ன செய்கிறாய்? உங்களுக்காக உயிர் பிச்சை கேட்கிறேன். இவர் நல்லவர், இனிமே இப்படி செய்ய மாட்டார் என்று. ஆமாம் நிலவே, எங்கள் யானைகளுக்கு தண்ணீர் இல்லையா? கவலைப்படாதீர்கள், நானே வருகிறேன். ஓடும் மாற்றை காண்பிக்கிறேன். நன்றி முயலே. வாருங்கள், செல்வோம். எத்தனை தடவை தான் பாய்வது? இதுக்குதான் ஒட்டச்சிவிங்கி மாதிரி கழுத்து இருக்கணும்னு சொல்றது. புதிக்கதான் போகுது. பசிக்குது, நான் என்னதான் செய்வேன்? சாப்பாடு தான் தேடணும் போல. பசில யாரது? யாரங்க? நான் யாரு தெரியுமா உங்களுக்கு? நான் நிறைய பார்த்துக்கோங்க. யாரது? உங்களுக்கு என்ன வேணும்? நான் காலி, நான் காலி, நான் காலி. எனக்கு அவ்வளவுதான். நான் சாப்பாடு தேடி வரேன், பார்த்தா நானே சாப்பாடு ஆயிடுவேன் போலயே. இவ என்ன சாப்பாடு தேட சொன்னா இங்கே சுத்தி சுத்தி ஓடுறா? என்ன ஆச்சு இவளுக்கு? நீதானா? என்ன எந்திரிக்க உதவி செய். நான் உன்னை தூக்கி விடுதா சொன்னேன், தூக்கி போட சொல்லல. சரி, அதை விடு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ எவ்வளோ பயந்து போயிருந்த? இல்லையே, நான் ஒன்றும் பயப்பில்லையே. பொய் சொல்லாத குறும்பு, நான் பார்த்துட்டேன். சரி, அதை விடு. உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா? அது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அதோ அத பாரு, அத பார்த்துதான் நீ பயந்த. சீ, இத பார்த்துதான் நான் பயந்தனா? சரி வா, சிங்கராஜாவை பார்க்க போலாம். இப்பெல்லாம் அவரோட குணமே மாறிடுச்சு. காண்டாமிருகம் கிஃபாரோட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப அட்லுல்யம் பண்றாரு. சித்தரே, இந்த நரிக்கதையில் எனக்கு ஒரு கேள்வி. இந்த கதையிலிருந்து எனது மகன்கள் கற்றுக்கொண்டது என்னவோ? கிட்டாதாயின் வெட்டன மர,
சற்று புரியும்படி விளக்குங்களேன். சில நேரங்களில் நமக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் நமக்கு கிட்டாதிருக்கும். அதுக்கு நாம் பலமுறை முயற்சி செய்திருப்போம். அது நமக்கு கிடைக்காது என்பது நமக்கும் தெரியும். ஆனால் அந்த ஆசையின் வழியில் சிக்கிக் கொள்ளாமல் அதை விட்டு விடுவதே உகந்தது, சிறந்தது. நம் வரும் முன்பு ஏதோ ஒரு சப்தம் கேட்டு நரிகள் பயந்து ஓடினவே, அது என்ன சப்தம்? அதோ குரங்கு, பெயர் ராங்கி. எடுத்துக்கொள்ளு. நன்றி. அரசே, நதியில் முதலையா? வாருங்கள் வாருங்கள். நல்ல வேளையாக என்னை காப்பாற்றினீர்கள். என்ன ஒரு சுவை! ஆஹா! என்ன முதலையாதே, எதை முழுங்க காத்து கொண்டிருக்கிறீர்கள்? முழுங்கவா? நான் எதையும் முழுங்க காத்துக்கிட்டலையே. என்னையே பார்த்துட்டு இருக்கீங்களே. ஆமா, அப்படியே இவர் பெரிய அழகர், இவரை பார்த்துட்டாங்க. நான் இந்த பழத்தை பார்த்துட்டு இருந்தேன். இது போல அந்த மரத்துல எத்தனை பழங்கள், அதில் எத்தனை சுவை, எத்தனை வண்ணம். இது எல்லாம் எனக்கும் வேணும். இதுக்குதான் போதாமையா? தினமும் வாங்க, நானே தரேன். என்னது, தினமுமா? இத்தனை பழக்கமா? எனக்கா? நன்றி குரங்கு, நன்றி. என்ன ஒரு சுவை, என்ன ஒரு சுவை. இப்ப அழகான ஒரு காதல் பாட்டு வந்தா எப்படி இருக்கும்? உருகும் தேனா நீ பாப்பியா நினைச்சு தவிச்சேனா, நீ தொட்டதும் உடஞ்சன் தூள் தூளா ஃப்ளட்டானே. அண்ணாந்து பார்த்தேனே உன்னைய நிலவாத்தான், நான் கேட்டேனே காதல சொல்வாயா, ஒரு சொல்லிலே சொர்க்கத்தில் மிதப்பேனே என் காதலா. உன்னை நான் என்ன பாட்டு நின்றுச்சு? அங்காளி, நீ எப்ப வந்த? நீங்கள் காதல் என்று சொல்லும் பொழுதே நான் வந்து விட்டேன். 6 மாதங்களாக குரங்கின் தயவால் என்னென்ன சுவை, ஒவ்வொரு நாளும் இனிய பழங்களுடன். என் அருமை மனைவி அங்காளிக்கு இல்லாததா? திம்சா, என் ஆருயிரே, எனக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியமானவன் என்று தெரியும் அல்லவா? இந்த ஆற்றில் நீதான் வலிமையும் வீரமுமான முதலை. உன்னை நான் கைப்பற்றியதற்காக எல்லோருக்கும் பொறாமையாக இருக்க வேண்டும். ஆனால் திம்சா, எனக்கு ஒரு ஆசை. ஆசையா? என் மனைவிக்கு ஒரு ஆசையா? என்ன ஆசை? இந்த கடல் வேண்டுமா, இல்லை இந்த வானம் வேண்டுமா? என்ன வேண்டும் என்று என்னிடம் சொல். திம்சா, இதெல்லாம் பேராசை. பேராசையா இருந்தால் என்ன? எனக்கு இருப்பதோ சிறிய ஆசை. சிறிய ஆசைதானே? குரங்கு தினமும் இனிப்பான பழங்களையே சாப்பிடுகிறது. அவன் உடலே இனிப்பாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் அவனுடைய இதயம் சுவையாகவும் மிருதுவாகவும் இருக்கும். வா திம்சா, அது கிடைத்தால் எவ்வளவு நல்லதாக இருக்கும். அங்காளி, என்ன எது வேணாலும் கேளுன்னு சொன்னதுக்கு இதெல்லாம் கேட்கிற? குரங்கு என்னுடைய நண்பன், என்னால் அவனை வஞ்சிக்க முடியாது. நீ எளிதாக குரங்கை கொண்டு வந்து விடலாம் இல்லையா? உனக்கு என்ன பயம்? எனக்கு என்ன பயமா? பயம் கிடையாது, அது நட்பு. ஏன்னா குரங்கு என்னுடைய நண்பன் இல்லையா? அவனை போய் கொல்ல சொல்றியே. திம்சா, எனக்கு ஒரே ஒரு முறை
அவனுடைய இதயத்தை எடுத்துக்கொண்டு வாருங்களேன். இதெல்லாம் எத்தனை தடவை கேட்டாலும் என்னால முடியாது அங்காளி. நீ வேற என்ன வேணாலும் கேட்டுக்கோ. முடியாதா? முடியாதோ? இருமா, இதுக்கு ஏமா இவ்வளவு கோபப்படுற? முடியாதோ? முடியாதோ? ஆமே முடியாதோ? நான் கேட்டு நீ எனக்கு குரங்கின் இதயத்தை எடுத்துக்கொண்டு வர மாட்டியோ? முடியாதோ? முடியாதோ? இரு இரு. எனக்கு அந்த குரங்கின் இதயம் வேண்டும். எனக்கு அந்த குரங்கின் இதயம் வேண்டும். ஆறுயிரே ஆறுயிரேன்னு சொல்லி என் உயிரை எடுக்கிறாளே. கிம்சா, எனக்கு அந்த குரங்கின் இதயம் வேண்டும். நண்பனா? நண்பனா? நண்பன் முக்கியமா, குடும்பம் முக்கியமா? என்ன முட்டாளா திம்சா? நான் முட்டாளா? ஒரு முதலைக்கு ஆசைப்பிரிய நண்பன் எதற்கு? சரி, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ம வேலையை காமிக்க வேண்டியதான். அங்காளி, என்னால அந்த இதயத்தை எடுத்துட்டு வர முடியாதுன்னா முடியாது. குரங்கு நம்ம குடும்பத்துக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கான். அவன் என்னால பகச்சிக்க முடியாது. முடியாது முடியாது முடியாது. ஆமா, இதெல்லாம் முதலை கண்ணீர். நீ என் மனச உடைச்சிட்ட திம்சா. ஒழுங்கா பேச ஒண்ணும் புரியல. உன்னை உன்னை ஒரு வீரமிக்க முதலை என்று நினைத்தேனே திம்சா. யாரு? நானு. உன்னை உன்னை ஒரு ரட்சகராக கருதினேன் திம்சா. யாரு? நானு. நீ என் மனச உடைச்சிட்ட. ஒரு முதலையின் மனைவிக்கு இப்படி ஒரு நிலைமையா? நான் யாரிடம் சென்று இதயத்தை கேட்பேன்? அப்படி என்ன கேட்டு விட்டேனா? அப்படிலாம் ஒண்ணும் கேட்கல, இதயத்தை தான் கேட்டேன். இதுவரை நான் யாரிடம் எதுவுமே கேட்டதில்லையே. இப்பொழுதுதான் முதல் முறையாக உன்னிடம் நான் அந்த குரங்கின் இதயத்தை கேட்டேன். அதற்கும் இல்லை என்று சொல்லிவிட்டாயே திம்சா. முதலையா இருந்தாலும் பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்டுதான் ஆகணும். உனக்காக அந்த குரங்கோட இதயத்தை நான் எடுத்துட்டு வரேன். இப்ப நல்லா சந்தோஷமா இருக்குமே. இப்ப சந்தோஷம் இல்லையா? எனக்கு இப்பொழுதே வேண்டும். இப்பொழுதே அந்த குரங்கின் இதயம். இப்பவே எடுத்து வரதுக்கு அதனை இஞ்சிட்டியாமா? அது இதயம். எனக்கு அந்த குரங்கின் இதயம் வேண்டும் திம்சா. வேண்டும் வேண்டும். அது வரைக்கும் உனக்கும் எனக்கும் சண்டைதான். சண்டை? உனக்கும் எனக்கும் நிச்சயமாக சண்டைதான். ஒன்ன சத்து சத்துன்னு அடிய போட்டு விட்டுருவேன். என்ன சண்டைக்கு கூட்டாம ஒன்ன பந்தயம் போட்டு நாம்பிய போல வந்தண்டி மன்னிப்பு கேட்டு அப்பையும் வீட்டுல கொண்டுக்க போறாங்கல்ல கம்ப்ளைண்ட். முஞ்சா என்ன கூண்டுல நிப்பாட்டு, நம்மளுக்கு இருக்கு சப்பாட்டு. உன்னை கூட்டுன்னு போவேன் கட்டின பொண்டாட்டி. அவங்க டாக்டரை நாம வரவே வாங்க உன்னோட மாமியா. பெரிய டான்ஸ் ஆகி ரெண்டு என்னோட ஏரியா. சூப்பர் சீதோ பிளாட்டே மரியா. பழத்தை கூட நிம்மதியா சாப்பிட முடியல. என்ன பண்றது என்ன பண்றது? ஐயோ. குடும்ப பாசம் முக்கியமா, நண்பனின் நட்பு முக்கியமா? இப்போது அந்த ராங்கி எப்படி தப்பிக்க போகிறது? என்ன முதலையாரே, பலத்த சிந்தனை. மறுபடியும் இவனா?
என்ன சொல்றது? என் மனைவி உன்னை ஒரு விருந்துக்கு கூப்பிட்டுருந்தா. அதுக்கு எப்படி உன்னை அழைச்சிட்டு போலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். விருந்தா? திடீரென்று எதுக்கு விருந்து? அது திடீரென்று இவன் வேற காரணம் கேட்டு. அது ஒரு பெரிய கதை. மண்டு என்னையா? ஓ ஒன்ன இல்லப்பா. சரி அப்படியே பண்ணி தொலைக்கிறேன். குரங்கு நமக்கு எவ்வளவு மாதங்களாக எத்தனை பழங்களை வழங்கியிருக்கு. நம்ம அந்த குரங்கோட இதயத்தை என்னது? குரங்கோட இதயம் நிறைற மாதிரி ஒரு விருந்து தரணும் அப்படின்னு என்ன சொல்லி அமிச்சாப்பா. அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். இவனை நம்பி போலாமா வேணாமா? நீ இப்படி கேக்குற? என்ன நம்பி வா. நான் சொல்றது முழுக்க உண்மை. சரி போலாமா? போய் தான் பாப்போம். ஆற்றை கடப்பதே ஒரு தனி சுகம். சுகமாதான் இருக்கும் உனக்கு. ஏன்னா உண்மை தெரியாதுல. நான் என்ன உன்னை விருந்துக்கு அழைச்சிட்டு போறேன்னு நினைச்சியா? விருந்தே நீதான். இதனாலதான் இந்த முதலையெல்லாம் நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. என்னது? ஒண்ணும் இல்ல. அது தப்பு பண்ணிவிட்டிய முதலையாதே. மறுபடியும் தப்பா? நான் உன்னை கூட்டிட்டு போறது தப்புன்னு சொல்றியா இல்ல என் மனைவி கேட்டதே நீ தப்புன்னு சொல்றியா? மனைவி கேட்டதெல்லாம் தப்பு இல்ல. என்கிட்ட அதை முதல்ல சொல்லாம இருந்ததுதான் தப்பே. முதல்ல கிட்டயே உன்னை முதலையே சொல்லியிருந்தா நீ வந்திருப்பியா? வந்திருப்பேன். ஆனா என்ன இதயத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருப்பனே. இதயத்தை சேர்த்து எடுத்துட்டு வந்திருப்பியா? இப்போ எங்க இருக்கு இதயம்? இன்னைக்கு என்ன நாள்? என்ன நாள்? பௌர்ணமி. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் என்னோட இதயத்தை மரத்தின் உச்சியில் ஒளி வெள்ளத்தில் நனைய காய போடுவேன். இதயத்தை காய போடுவியா? இப்ப மனைவி கிட்ட போய் என்ன சொல்றது? ஒன்னும் சொல்ல தேவையில்ல. திரும்ப போய் எடுத்துட்டு வரலாம். அது நல்ல யோசனை. சீக்கிரம் வா. இவனை வச்சுக்கிட்டு இன்னும் எவ்வளவு நேரம்ப்பா? இது வந்துச்சு. இன்னும் எவ்வளவு நேரம்? வந்துச்சு. நான் போய் எடுத்துட்டு வரேன். இன்னும் எவ்வளவு நேரம்? இன்னும் 100 வருடங்கள் ஆகும். 100 வருடங்களா? ஒரு இதயத்தை எடுத்துட்டு வரதுக்கு 100 வருடங்கள்? இதயத்தை எடுத்துட்டு வரதுக்குலாம் 100 வருடங்கள் ஆகாது. நீ மண்டல இருந்து புத்திசாலியா மாறதுக்கு தான் 100 வருடங்கள் ஆகும். நாமண்டா மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டோனே இஷ்டத்துக்கு பேசுற போல. இல்ல மரத்து கீழ இருந்தாலும் அப்படிதான் பேசுவேன். அங்க போனா மனைவி முட்டாளுன்றா, இங்க வந்தா குரங்கெல்லாம் என்ன மண்டுந்து. நான் எங்க தான் போறது? இப்போ இதயம் எங்கப்பா? என்கிட்ட தான் இருக்கு. உடம்புல இருந்து இதயத்தை எடுத்து காய போட முடியுமா? ஓ முடியாதா? இது தெரியாம போச்சே. இப்போ என் மனைவி கிட்ட போய் நான் என்ன சொல்றது? நான் வரலன்னு சொல்லிடு. நீ வரல? நீ வரல, நான் உன்னை கூட்டிட்டு போக வந்தேன், ஆனா உன்னை கூட்டிட்டு போக முடியல அப்படின்னு சொன்னா மறுபடியும் 2 பேரும் பாட்டு போட்டு ஆட வேண்டியதுதான். வேற ஏதாவது சொல்லுப்பா. வேணா நான் மரத்துக்கு மரம் தவி வேற காட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லிடுறியா? வேற காட்டுக்கு? முதல் தடவையா வாழ்க்கையில நல்ல யோசனை சொல்லியிருக்க. நான் இத போய் மனைவி கிட்ட சொல்லி பாக்குறேன். எப்படியும் திட்டுதா, சொல்லி பாக்குறேன். அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. என்ன சோமு, சற்று சோர்வடைந்தது போல் தெரிகிறது. புதிய ஆட்சிக்கான நேரம் வந்துவிட்டது. வலுவழிந்த வயதான சிங்கமே ஒதுங்கினில், உன் நேரம் முடிந்து விட்டது. கரிமா,
என் இளைய உறவினரே, இரக்கமில்லாத சக்தி, மழையில்லாத புயல், அழிவு. உண்மையில் நீ எதை தேடுகிறாயா? சேவை செய்யவா இல்லை ஆட்சி அதிகாரம் செய்யவா? சேவையா? ஒரு அரசருக்கு சேவையோ நேர்மையோ தேவையில்லை, வலிமை வலிமை தேவை. எந்த அச்சுறுத்தலையும் நசுக்கும் ஒரே கர்ஜனையில் இந்த ராஜ்யத்தையே நடக்க வைக்கும் ஒரு அரசர் தேவை. அந்த அரசர் நான் தான். அப்பொழுது உன்னை பின்தொடர்பவர்களின் நிலை? அவரும் அப்படியே தான் பயப்பட வேண்டுமா? இல்லை இல்லை, பயம், அச்சுறுத்தல் இவையெல்லாம் இருக்கலாம். ஆனால் நான் இந்த காட்டிற்கு இரக்கத்தை கற்றுக் கொடுத்தேன். காடே செழித்தது. செழித்ததா? கழுதை புலிகள் அத்துமீறி நுழைந்தன, விலங்குகள் வேட்டையாடின. உன் கருணையின் விளைவு இந்த காட்டின் அழிவு. இதை நான் தொடர விட மாட்டேன். வலிமை என்பது உன் நகங்களின் கூர்மையில் அல்ல கரிமா, இதயத்தின் ஆழத்திலும் மனதின் ஞானத்திலும் இருக்கின்றது. நான் கழுதை புலிகளுக்கு இரக்கத்தையும் நேர்மையும் புகட்டினேன். அதனால் தான் இன்னும் அதுங்கள் என்னை மதிக்கின்றன. அது மட்டுமில்லை, இதர விலங்குகள் எனக்கு எதிராய் நிற்பதில்லை. இதுதான் ஒற்றுமையாய் வாழ்தலின் பொருள். பயம், அச்சுறுத்தல், கீழ்ப்படிதலை கொண்டு வரலாம். ஆனால் அது விசுவாசம் என்ற பண்பை மண்ணில் புதைக்கும். விசுவாசம் புதைந்தால் அதை அதிகாரம் கொண்டு பறித்து என்னிடம் தக்க வைப்பேன். ஒரு சிங்கத்தின் கர்ஜனை என்ன என்பது இந்த காட்டுக்கு நான் காட்டுவேன். அரியாசனத்தை துறந்து போ, அல்லது நான் வலுக்கட்டாயமாக அரியாசனம் ஏறுவேன். நீ வலிமை மிக்கவள் கரிமா. ஆனால் வலிமை மட்டும் ஒரு அரசருக்கு போதாது. ஒரு அரசன் என்பவன் எப்பொழுது கனிவு காட்ட வேண்டும், எப்பொழுது கர்ஜிக்க வேண்டும், எப்பொழுது போராட வேண்டும் என்பது அவனுக்கு தெரிய வேண்டும். ஒரு நல்ல தலைவன் பலவீனமானவர்களை சுரண்ட மாட்டான், பாதுகாப்பான். நீ வலுக்கட்டாயமாக அரியாசனம் ஏறினால் இந்த ராஜ்யம் சாம்பலாகும். இனி நான் இல்லை என்றால் வேறு யார்? என்னை போல் வலிமையானவர் இந்த காட்டில் யார்? தனி வலிமையில் பெருமை இல்லை கரிமா. விலங்குகள் அனைத்தும் ஒருமையாய் வாழ்வதே அவர்களின் ஒற்றுமை. தன் ராஜா அவர்களுக்காக போராடுகிறான் என்ற எண்மனே அவர்களின் பலம். இரும்புக்கை கொண்டு ஆட்சி செய்தால் நீ தனிமரமாகத்தான் நிற்பாய். அதே சற்று இரக்கத்துடன் ஆட்சி செய்து பார், இந்த விலங்குகளே மாறி உன் இராணுவமாய் ஆகும். என் லட்சியம், ஆசை வேறு. நீ என்னதான் சொன்னாலும் வயதான ஒரு முறை கூறுகிறேன் கேள். சற்று இரக்கத்துடனும் கனிவுடனும் ஆட்சி செய். ஒரு நாள் இந்த சிம்மாசனம் உனதாகும். இல்லையேல் நீயே புரிந்து கொள்வாய். என் நேரம் விரைவில் வரும், அதை நான் முடிவு செய்கிறேன். ஆமா, அனைத்தையும் கொன்று குவிக்கும் புலியை என்ன செய்வது? சிங்கங்கள் நாம் பசித்தால் மட்டுமே வேட்டையாடுகிறோம். ஆனால் புலிகள் அவ்வாறு கிடையாது. இப்பொழுது அது மனித ரத்தத்தையும் சதையையும் சுவைத்திருக்கிறது. மனிதர்கள் அதை சும்மாக பார்த்திருக்க மாட்டார்கள். நமக்காக நம் வேலையை அவர்கள் முடிப்பார்கள். நீ கவலைப்படாதே. மனிதர்களை கண்டாலே எனக்கு வெறுப்பு. அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் முன்னாடியே நாம் இருந்தோம், அழிந்த பிறகும் நாம் தான் இருப்போம். அதற்கு முன்னரே மனிதர்கள் நம்மளை அழித்து விட்டால் போ, அது நடக்கும். சோமோ, சோமு, சொல். உன்னிடம் நான் ஒன்று கேட்க வேண்டும். என்ன அது? நீ ஏன் வேட்டையாடுகிறாய்? என்ன? ஆம், உன் உயிரை தக்க வைக்க நீ பிற உயிரை எடுக்க வேண்டுமா? நான் இந்த காட்டின் அரசன். நான் வலிமையாக இருந்தால்தான் இந்த காடு செழிக்கும். இந்த காடு செழிக்க வேண்டுமென்றால் நான் வேட்டையாடியே தீர வேண்டும். அதுதான் இயற்கையின் நியதி.
வலிமை. வலிமை என்பது உன் உடலில் மட்டும் இருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய். அது உன் ஆத்மாவிலும் உள்ளது. அதை பெற நீ வேறு பாதையை முயற்சி செய்யலாமே. என்ன வேறு பாதை? புல்லை உண்ணுங்கள், என்ன பழங்களை சுவையுங்கள். அது அது நான் சிங்கம். புதுவகை. என் பற்களும் நகங்களும் வேட்டையாடுவதற்காகவே படைக்கப்பட்டவை. என்ன பிதற்றிக் கொண்டிருக்கிறாய்? நான் போய் பழங்களையும் இதை சுவைப்பதென்று இல்லை. செல்லுங்கள் அங்கது. சாந்தம், சாந்தம். இது என்னுடைய கருத்து தான். முடிவெடுப்பது இன்னும் முன் கையில் தான் இருக்கிறது. இல்லை, ஆனாலும் இதை ஒரு மாதத்திற்கு மட்டும் முயற்சி செய்து பாரு. இல்லை, இல்லை, என்னால் இதை செய்ய முடியாது. இது இயற்கைக்கு புறம்பானது. கூடாது. முயற்சி செய்கிறேன். காத்து அமைதியாக இருக்கிறது. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். ஓடுகள். சரி, என்ன நடந்து விட்டது? கருடா, ஒரு வேடன் என்னை துரத்துகிறான். ஆமா, வேடன் தோத்துகிறாள். சரி, நீ அந்த ஆழமான காட்டுக்குள் ஓடு. சரி. மான் எங்கே? மான் எங்கே? மான் எங்கே? மானின் கால் சுவடுகள் இங்குதான் சென்றிருக்கும். கடமா எங்கே? அவள் ஒருபோது தாமதித்ததில்லையே. நண்பர்களே, நான் வீரனின் வலையில் சிக்கிவிட்டேன். காப்பாற்றுங்கள். ஐயோ கடமா, நான் வலையை கடித்து உன்னை காப்பாற்றுகிறேன். அவளை காப்பாற்ற வேண்டும். கடமாவை காப்பாற்ற வேண்டாம், நாம் கிளம்பலாம். அவள் நம்முடைய தோழி. நாம் கிளம்பலாம். சீக்கிரம் வாருங்கள். சீக்கிரமாமே, சீக்கிரம். ஐயோ, வீரன் வருகிறான். ஐயோ, ஐயோ, மான் போச்சு. மான் காணாமல் போனால் என்ன? அதான் ஆமை இருக்கிறது. நான் தப்பிக்க வேண்டும், நான் தப்பிக்க வேண்டும். நான் சொல்வதை கேளுங்கள். அவனை காப்பாற்ற வேண்டும். கடமா, நீ வேறொன்றைய பாதையில் சென்று எந்த மணி நடி. நான் உன்மேல் அமர்ந்து உன் கண்களை கொத்திட்டு இருப்பேன். அந்த நேரத்தில் மேதன் இங்கே வருவாள். அப்போதுதான் போமாய் பின்னாடியில் சென்று அவனுடைய வலையை மென்று விட வேண்டும். சரி. அடடா, இங்க ஒரு மான் செத்து கிடக்குதே. இன்னைக்கு ஒரு நல்ல வேட்டை தான். மான் தப்பி விட்டது. பரவாயில்லை, அதான் ஆமை இருக்கிறது. ஐயோ, ஐயோ, மானை ஆமையையும் காணவில்லையே. நாசமா போச்சு. சித்தரே, இந்த கதையில் எனக்கு ஒரு கேள்வி உள்ளது. கேளுங்கள். ஆமை மானை காப்பாற்ற வேண்டாம் என்று கழுகிடம் கூறியது. இருந்தாலும் கழுகு ஆமையும் காப்பாற்றியது, அந்த மானையும் காப்பாற்றியது. ஏன்? சில நேரங்களில் நண்பர்கள் முட்டாள்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால்
ஆபத்து என்பது வரும்போது காப்பாற்ற வேண்டும். நண்பர்களாயிற்றே, நட்பாயிற்றே. ஓ, இதுதான் நட்பின் இலக்கணமோ? சோமு, இவ்வாறு என் உடல் ஒத்துழைக்கவில்லை. நான் மிகவும் பலவீனமாக இருக்கிறேன். என்னால் இந்த சவாலில் வெற்றி பெற முடியும் என்று தெரியவில்லை. சோமு, நான் மீண்டும் உன்னிடம் சொல்கிறேன், வலிமை என்பது நம் உடலில் மட்டும் இல்லை, அது இதயத்தில் இருக்கிறது. ஒன்றை நாம் தொடர வேண்டும் என்ற நம் எண்ணத்தில் இருக்கிறது. இதை தொடர மனதில் தைரியம் மட்டுமே இருக்கிறது. தைரியம் இருக்கிறது. அரசன் நான். அபாரம் அபாரம் சோமு, அப்படியே தொடர். இனிமேல் இது என் ராஜ்யம்தான். தன்மையை அறியாமல் நீங்கள் நீங்களாக இல்லாவிட்டால் அழிவு நிச்சயம். ஆனால் தன்மைகள் மாறலாம். விலங்குகளை வேட்டையாடுவதை விட்டுவிட்டு மனிதர்களை வேட்டையாடுவார்கள். அது புலியின் குணமாயிற்றே. நான் ஒன்னு கேள்விப்பட்டேன். நம்மளோட ஆசிரமத்தோட தென்னை தோட்டத்துல ஒரு புலி இருக்கான். நாம் அங்க போறோம், புலிய பாக்குறோம், செத்த புலிய பார்க்காம அரண்மனைக்கு திரும்ப கூடாது. என்ன நான் சொல்வது ராசாத்தி? ஆமா ஆமா, யோகமலை சொன்னா சரியா தான் இருக்கும். ஊர் மக்கள் யாரும் இங்க இல்ல, நமக்காக வச்சிருக்காங்க. நாம் யார்? அரசகுமாரிகள். அப்படியா? அப்படிதான் சித்திர செல்வி, நீ வந்து சித்திரம் வரையலாம். ஐயோ வேண்டாம், எதுக்கு நான் வீண் வேலையெல்லாம்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது. ஷோ, இப்படி பயப்பட வேணாம் சங்குப்பு. புலி ஏற்கனவே இறந்துருச்சு, உன்னைய ஒன்னும் செய்ய போறது இல்ல. அதானே? புலி தினமாவா இறந்து கிடக்கும்? அதானே? எனக்கு ஒரு கேள்வி, புலி எப்படி இறந்தது? பாரா, புலி என்கிட்ட சொல்லாமலே இறந்து போயிடுச்சு. சொல்லி இருந்தா நான் சித்திர செல்விட்ட சொல்லி இருப்பேன்ல. எவ்வளோ தைரியம் அந்த புலிக்கு. புலி எப்போ இறந்தது? ஏ, நீ ஜோசியம் பார்க்க போறியா?
ஐயோ என்ன ராசாத்தி, எப்பவுமே அவளே குறை சொல்லிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் மக்கு. ஏன் இப்படி வீண் கேள்வி கேட்டு பந்தா பண்றா? சரி விடு விடு, இவ ரொம்ப பாவம், இனிமே இப்படி பண்ண மாட்டா. கேள்வி கேட்பது தப்பா அல்லது நான் கேள்வி கேட்பது தப்பா? சரி சரி, பேசிக்கிட்டே வந்துட்டோம். ஓ ஐயோ, இந்த தூண் நாற்றை தாங்க முடியவில்லை. மனித செத்தாலே நாரும். இது புலி, காட்டிலே வாழ்வது, மாமிசத்தை உண்பது. வாழ பாருங்களேன். புலி குளிக்காதோ? மழை பெய்தால் மட்டும் குளிக்கும் போல. சரி பார்த்தாச்சு, நாற்றை தாங்க முடியவில்லை, வாங்க போகலாம். இரு, சங்க நில்லு. என் பேர் சங்க இல்ல, சங்கப்பூ. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். புலிய புதைப்பாங்களா எரிப்பாங்களா? ஷோ, எங்களை எரிச்சல் ஆக்காத. சரி வாங்க போலாம். வாங்க. இருங்க, எனக்கு ஒரு யோசனை. 3 வருடங்களாக தீவிரமாக மந்திரங்களை கற்று வருகின்றோம். சரி, அதுக்கு என்ன இப்போ? ஒருவேளை அந்த மந்திரத்தை வச்சு புலிய மீண்டும் உயிர் பிழைக்க வச்சா? இல்லை வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது. நீனும் புறப்படலையா? அறிவுள்ளவர்கள் தான் பயப்பட வேண்டியதுக்கு பயப்படுவார்கள், அறிவில்லாதவர்கள் தான் பயப்பட மாட்டார்கள். ஏ, யார முட்டாளுங்கிற? உன்னதான். என்னது? உன்னதான் உன்னதான். வகுப்புல முதல் மாணவி அவ, 2ஆம் மாணவி நான். நீங்க 2 பேரும் கடைசி. ஆக கடைசின்னு சொல்லு. சுட சுட கொடுத்தாதான் புத்தி வரும். ஆமா, புலிக்கு உயிர் கொடுத்து யாருக்கு என்ன லாபம்? யாருக்கு லாபம் தெரியாது, ஆனா கண்டிப்பா புலிக்கு லாபம். யாருக்கு நஷ்டம் நான் கேட்டு இருக்க வேணும். நமக்கு தான். அதை எங்களை கொன்று விட்டால். கொன்று விட்டாளா? வேண்டாம். யோகமல்ல ராசாத்தி, எதுக்கு இந்த வீண் வேலை? மந்திரம் பலிக்காமலும் போலாம், ஆனால் பலித்து விட்டால் புள்ளியர்க்கு விடத்தில் நாம இருப்போம். நிறுத்துங்க ராசாத்தி, யோகமலர், நாம் சென்று விடலாம். வாங்க போலாம். பயமாக இருக்கிறது, வேண்டாம். என்ன மந்திரம் வேலை செய்யல? ஐயோ நல்ல வேலை. ஆமா, ஏன் புலியோட பற்கள் சிலதை காணோம்? பதட்டப்படாத, தாலி கோக்குறதுக்காக எடுத்திருப்பாங்க. அதுக்கு உயிரோட புலியை தானே நேருக்கு நேர் சந்திக்கணும். புலிப்பல் தானே. புலி உயிரோட இருந்தா என்ன, இறந்து போனா என்ன? புலிப்பல் கிடைச்சா போதுமே. யோகமலர். ஷோ, என்ன சங்கு? புலி புலி புலிக்கு என்ன இப்ப? வாயை திறந்து பேசு. என்ன? புலிய காணோமா? அப்ப புலி எங்க போயிருக்கோம்? சித்தரே, எல்லா கதையிலும் உள்ளது போல இந்த கதையிலும் எனக்கு ஒரு கேள்வி உள்ளது. அந்த 4 இளவரசிகள் புலிக்கு நல்லது தானே செய்தார்கள், ஏன் புலி கொன்றது அவர்களை? ஈயவர்களுக்கு நன்மையே செய்தாலும் தீங்கு நமக்குத்தான். எங்கே என் சாப்பாடு? 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 எங்கே என் சாப்பாடு?
தோற. எங்க என் சாப்பாடு? வாய தோற. இதெல்லாம் சாப்பாடா? இந்த கரிமாவை ஏதாவது செய்தாக வேண்டும் கொனிஜோ. ஆமா தாரா, இல்ல ஐயோ பெரிய பிரச்சனை ஆயிரும். ஆனா நம்ம ரெண்டு சின்ன முயல்கள் அவ்வளவு பெரிய சிங்கத்துக்கு எதிராக என்ன பண்ண முடியும்? அதுவும் சரிதான். நான் சென்று யோசித்து வருகிறேன். யோசிக்கலாம் யோசிக்கலாம். நான் இத கரிமா கிட்ட கொடுக்க போறேன். நீ எதை கரிமா கிட்ட கொடுக்க போற? இததா. அம்மா, இந்த டுரியன் பழத்தை நீ கரிமா கிட்ட கொடுக்க போறியா? ஆமா, நான் இந்த முள்நாரி பழத்தை கரிமா கிட்ட கொடுத்து நல்ல பேர் வாங்க போறேன். வேண்டாம், நான் சொன்னா கேளு. இந்த பழத்தை கரிமா கிட்ட நீ கொடுத்தா என்ன நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் நான் கரிமா கிட்ட நல்ல பேர் வாங்குறது உனக்கு பிடிக்கலையா? நல்ல பேரா? ஐயோ வேணாம் வேணாம், போகாத போகாத போகாத. வாய தோற. ஐயோ பயமாக இருக்கிறது கொனிஜோ. தாரா, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. என்ன யோசனை? இங்க வா. எப்படி நம்ம யோசனை? நல்ல யோசனை தான் கொனிஜோ. எப்படி செய்ய போகிறோம்? அதுவா, இங்க வா. ஐயோ கொனிஜோ, எனக்கு பயமாக இருக்கிறது கொனிஜோ. நான் கிளம்புகிறேன். தாரா தாரா, சாப்பாடு கொண்டு வர சொன்னா எதை கொண்டு வந்திருக்காங்க? ஆமா, ஏன் இவ்வளவு தாமதம்? என் சாப்பாடு எங்கே? மன்னிக்கவும் கரிமா, அது என் தவறல்ல. நான் உணவை கொண்டு வந்தேன், ஆனால் அதை மற்றொரு சிங்கம். என்னது? இன்னொரு சிங்கமா? ஆமாம் கரிமா, அதை மற்றொரு சிங்கம் எடுத்து சாப்பிட்டது. அதை தான் கொன்று விட்டோமே. இந்த காட்டுல இருக்கவே முடியாது. கரிமா, உண்மையை சொன்னால் அது உங்களை விட பெரியது, உங்களை விட வலிமையானது. அதுதான் இப்போ காட்டுக்கு ராஜா என்று சொன்னது. என்னது, ராஜாவா? நான் இருக்கும்போது இன்னொரு சிங்கமா? இந்த காட்டுக்கு யார் ராஜா என்று நான் காட்டுகிறேன். கரிமா, அது மிகவும் வலிமையானது. சொல்வதை கேளுங்கள். என்னை விட வலிமையானதா? வந்து காட்டு. கரிமா, அந்த சிங்கம் அந்த கிணற்றுக்குள்ளுதான் கர்ஜித்தது. கரிமா, சிங்கம் என்னை எதிர்க்க வந்து விட்டது. என் கர்ஜனைக்கு பதில் கர்ஜனையா? நான் உன்னை கொன்று விடுகிறேன். கரிமா, சிங்கம் இறந்து விட்டது, சிங்கம் இறந்து விட்டது.
பசி பசி பசி. சித்தரே, இறுதியாக ஒரு வேண்டுகோள். எளிய கதைகளிலிருந்து பல வலிமையான கருத்துக்களை கற்றுக்கொண்டேன். நீங்களும் கற்றுக்கொண்டீர்கள் அல்லவா? அதனால் எனது 3 மகன்களையும் இன்னும் பல பௌர்ணமிகள் உங்களிடமே விட்டுவிடப் போகிறேன், பல கருத்துக்களை கற்றுக்கொள்ள. சிறப்பு, மிக்க மகிழ்ச்சி. ஆமாம், பனிக்கரடி எங்கே? பனிக்கரடி, ஓ வா. நீண்ட காலங்களுக்கு முன்பு வீரமான சிங்கங்கள், தந்திரமான நரிகள், அறிவுள்ள யானைகளை பற்றிய கதைகளை நாம் கூறினோம். ஆனால் ஒரு நாள் இந்த கதைகளின் உயிரினங்கள் பூமியில் இல்லை என்றால், ஒரு யானை புத்தகத்தில் மட்டும் வரும் ஒரு படம் என்றால், பனிக்கரடி என்றால் பழைய காணொளிகளில் மட்டும் காணப்படும் ஒரு ஒளி வழி என்றால், நமக்கே தேர்வு உண்டு. இந்த உலகம் அமைதியாக மறைந்து விடுவதை அனுமதிப்போமா? கேட்போமா? பாதுகாப்போமா? காப்போமா? இதுவரை நீங்கள் கண்டு கழித்தது அதிபதி அனைத்துலக நாடக நிறுவனம் பெருமையுடன் படைத்த பஞ்சதந்திரம். இதோ நடிகர்கள். என் பெயர் தேஜேஷ். நான் லியன்வா துறக்கப்பள்ளியிலிருந்து வருகிறேன். இது அதிபதியில் எனக்கு முதலாம் நாடகம். என் பெயர் ஷல்வன். நான் கார்ப்பரேஷன் தொடக்கநிலை பள்ளியிலிருந்து வருகிறேன். நான் தொடக்கநிலை 4 படிக்கிறேன். அதிபதியில் இது என் 2ஆம் நாடகம். என் பெயர் அக்ஷரா. நான் கார்ப்பரேஷன் பிரைமரி ஸ்கூலிருந்து வந்திருக்கேன். இது என் முதல் நாடகம். என் பேர் ரூபா. நான் கிரைஸ்ட் சர்ச் உயர்நிலை பள்ளியில் படிக்கிறேன். உயர்நிலை 3ஆம் வகுப்பில் படிக்கிறேன். இது என் 4வது அதிபதியின் நாடகம். என் பெயர் யாஸ்னா. நான் புக்கித் பாத்தோக் உயர்நிலை பள்ளியில் உயர்நிலை 1 படிக்கிறேன். இது அதிபதியில் என்னுடைய 5வது நாடகம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கிரியத்ரா. நான் வெஸ்ட் ஸ்பிரிங் உயர்நிலை பள்ளியில் உயர்நிலை 1 படிக்கிறேன். இது அதிபதியில் எனது 2வது நாடகம். வணக்கம். என் பேர் ஸ்ரீவேத். நான் டெக்வாய் பிரைமரி 1 படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பவ்யா. நான் பொங்கல் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். செகண்டரி 1 படிக்கிறேன். இது என் முதல் நாடகம். வணக்கம். என் பேர் ஷஷாக். நான் பொங்கல் பிரைமரி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இது என் முதல் நாடகம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹர்ஷவர்தன். நான் விவசாய உயர்நிலை பள்ளியில் உயர்நிலை 2 படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அக்ஷதா. நான் ராஃபல்ஸ் பெண்கள் பள்ளியில் உயர்நிலை 2 படிக்கிறேன். இது அதிபதியில் என் முதல் நாடகம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜன்ஷிதா. நான் ராஃபல்ஸ் பெண்கள் பள்ளியில் உயர்நிலை 2 படிக்கிறேன். இது என் முதல் அதிபதி நாடகம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஓவியா. நான் ராஃபல்ஸ் பெண்கள் பள்ளியில் உயர்நிலை 2 படிக்கிறேன். இது அதிபதியில் என் முதல் நாடகம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சஹானா. நான் ராஃபல்ஸ் பெண்கள் பள்ளியில் உயர்நிலை 2 படிக்கிறேன். இது அதிபதியில் என் முதல் நாடகம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தனுஸ்ரீ. நான் யுவபாரதி சர்வதேச பள்ளியில் உயர்நிலை 4 படிக்கிறேன். இது அதிபதியில் எனது 2ஆம் நாடகம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காவ்யா. நான் உயர்நிலை 3ஆம் வகுப்பில் படிக்கிறேன். அதிபதியில் இந்த என்னுடைய 2வது நாடகம்.
வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த்குமார். அதிபதியில் இது என்னுடைய 3வது நாடகம். நான் சீனியர் பிஸ்னஸ் கன்சல்டன்ட்டாக பணிபுரிகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரசன்னா. நான் ராஃபல்ஸ் கல்வி நிலையத்தில் பயில்கிறேன். அண்ட் இது வந்து எனக்கு அதிபதியில் 2வது நாடகம். வணக்கம், என் பேர் இனிதா. நான் நேஷனல் ஜூனியர் காலேஜில் JC1 படிக்கிறேன். வணக்கம், என் பேர் கௌதம் கார்த்திக். நான் இயாங் பாலிடெக்னிக்கில் ஃபிலிம் சவுண்ட் வீடியோ என்ஜி கோர்ஸில் 3வது வருடத்தில் படிக்கிறேன். இது என் அதிபதியின் 4வது நாடகம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரியதர்ஷினி. நான் நியான் பலத்துறை தொழில்நுட்ப கல்லூரியில் தமிழ் ஸ்டடீஸ் ஆஃப் ஏர்லி எஜுகேஷன் படிக்கிறேன். இது அதிபதியில் என்னுடைய 2வது நாடகம். என் பேர் ஹரி. நான் கிளமெண்டி டவுன் உயர்நிலைப் பள்ளியில் உயர்நிலை 3இல் படிக்கிறேன். இது அதிபதியில் என்னுடைய 3வது நாடகம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் குணஸ்ரீ முருகன். நான் நியான் பாலிடெக்னிக்கில் மெரின் ஆஃப் டெக்னாலஜி படிக்கிறேன். இது அதிபதியில் என்னோட 1 நாடகம். அனைவருக்கும் வணக்கம். நான் முருகசாமி குமுதப்பிரியா. ஒரு தனியார் மருத்துவமனையில் தாதியராக பணிபுரிகிறேன். அதிபதியில் எனக்கு இது 2வது நாடகம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வைஷ்ணவி. நான் நார்த்லைன் செகண்டரி ஸ்கூலில் உயர்நிலை 4 படிக்கிறேன். இதுதான் என் 1 நாடகம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ராஜகுமார். நான் உணவுப் பொருள் உற்பத்தி நிறுவனத்தில் பணிபுரிகிறேன். இது எனக்கு அதிபதியில் 2வது நாடகம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜே தர்ஷன். இது என் 2வது நாடகம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பூஜா. நான் தேசிய தொடக்க கல்லூரியில் 1 ஆண்டு படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மோகனப்பிரியா. அதிபதியில் என் 2வது நாடகம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அமிர்தா. நான் புக்கிட் வியூ உயிர்நிலை பள்ளியில் உயிர்நிலை 2 படிக்கிறேன். இது அதிபதியில் என் 4வது நாடகம். அனைவருக்கும் வணக்கம். நான் தவ தமிழ்வாணன். கப்பல் கட்டுமான துறையில் பொறியாளராக பணிபுரிகிறேன். அதிபதியில் எனக்கு 1 நாடகம். அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து முடித்து ஒரு 18 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து மென்பொருள் பொறியாளராக ஒரு பிரைவேட் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என் பேர் அன்பரசன். அதிபதியிலே அந்த 2வது நாடகம். அனைவருக்கும் வணக்கம். நான் விக்னேஸ்வரன் சுப்பிரமணியம். ஒரு வங்கி நிர்வாகியாக பணிபுரிகிறேன். இந்த நாடகத்தின் ஸ்டேஜ் மேனேஜர் தர்ஷன் அவர்கள். மேக்கப்க்கு உதவி செய்தது செல்வி, பிரபா, வைஷ்வினி, மேதன்யா மற்றும் ஹர்ஷிதா. சப்டைட்டில்ஸ்க்கு உதவி செய்தது மேதன்யா. இந்த நாடகத்தின் துணை இயக்குனர் கௌதம் மற்றும் ஓவியா அவர்கள். அசோசியேட் டைரக்டர் விக்னேஸ்வரன் அவர்கள். இந்த நாடகத்தை எழுதி இயக்கியது புகழந்தி அவர்கள். வந்த அனைவருக்கும் மிகவும் நன்றி. ஞாயிற்றுக்கிழமை கிளைமேட்டிஸ் திட்டத்தில் அதிபதி நடத்தும் விண்மீன்கள் ப்ராஜெக்ட், அதில் வந்து நிறைய பேர் இங்கே இருக்காங்க. சில பேர் இங்கே வந்து 8 வருஷமாக இருக்காங்க. சில பேர் இப்போ டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் பல நடிகர்கள் தேவை, இளையவர்கள் தேவை. நாடகம் வளரும், தமிழும் வளரும். நன்றி வந்தது. நடிகர்கள் அனைவரும் வெளியே காத்திருப்பார்கள். அவர்களுடன் நீங்கள் போட்டோ, வீடியோக்கள் எடுக்கலாம். அதை பகிர்ந்து கொள்ளும் போது அதிபதியை டேக் செய்ய மறந்து விடாதீர்கள். நன்றி.